ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவின் எல்லைப் பகுதிகள் அசுரவேகத்தில் ராணுவ கோட்டையாக மாறி வருகின்றன. எல்லை நெடுகிலும் கூடுதல் படைகளை குவிப்பதோடு அணு ஆயுத பாதுகாப்பையும் பன்மடங்கு பலப்படுத்தி எதிரி நாடுகளின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்திய ராணுவம். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு ராணுவ உற்பத்தி பொறிகள் தீப்பொறி பறக்க இயங்கிக் கொண்டிருக்க, அவசர கொள்முதல் வழியில் அதிநவீன ஏவுகணைகள், துல்லிய தாக்குதல் வெடிமருந்துகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குவித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக உருவெடுத்து நிற்கிறது இந்தியா. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக வான்வெளியில் எந்த கண்ணிலும் ரேடாரிலும் சிக்காமல் எதிரிகளின் இலக்குகளை தூள் தூளாக்கும் 2 அசுர போர் விமானங்களை களத்தில் இறக்கப் போகிறது நமது விமானப்படை. பிரான்ஸ் அரசு முன்னெடுக்கும் ஃபியூச்சர் காம்பாட் ஏர் சிஸ்டம் எனும் 6ஆம் தலைமுறை போர் விமான கூட்டமைப்பில் இணைய இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் பாய்ச்சல் காட்டி வருகிறது. இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மட்டத்திலான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளும் கனகச்சிதமாக முடிந்துவிட்டன. செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் நுட்பம், எதிரி ரேடார்களின் கண்ணிலேயே படாத ஸ்டெல்த் அதிநவீன தொழில்நுட்பம், சக்தி வாய்ந்த ரேடார்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் இணைந்து பாயும் இந்த அசுர விமானங்களை இந்திய வான்படையில் சேர்ப்பதே இதன் முதன்மை நோக்கம். இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்குவது மற்றும் இந்தியாவிலேயே இணைந்து தயாரிப்பதற்கான தெளிவான திட்ட வரைபடத்தை சமர்ப்பிக்க நாடாளுமன்ற குழுவும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறது. ஒரே நேரத்தில் எல்லை பாதுகாப்பில் எந்தவொரு சமரசமும் செய்து கொள்ளாமல் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த ஆயுத தொழில்நுட்பத்தை கைப்பற்றுவதில் இந்தியா காட்டும் இந்த வேகம் பிராந்திய அளவில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இருமுனை அச்சுறுத்தல்களையும் தவிடுபடியாக்கும் ஒரு மாபெரும் நகர்வாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் சொந்த கனவு திட்டமான AMCA, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாட் ஏர்கிராப்ட் என்னும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் வடிவமைப்பு பணிகள் முற்றிலும் நிறைவடைந்து தற்போது அதன் உற்பத்திக்கான பேச்சுவார்த்தைகள் களத்தில் சூடுபிடித்துள்ளன. இதன் மூலம் வான்வெளி பாதுகாப்பில் இந்தியா 2 பெரிய அசுர கால்களை எடுத்து வைக்கிறது. ஒரு பக்கம் சொந்த மண்ணிலேயே உருவாகும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள், மறுபக்கம் பிரான்சுடன் இணைந்து உலகையே மிரள வைக்கும் 6ஆம் தலைமுறை பாயும் அசுரன்கள். இந்தியாவின் இந்த இரட்டை வியூகம் ஆசிய கண்டத்தில் வான்வெளி அதிகாரத்தை நம் வசமாக்குவதோடு எதிர்காலத்திலும் எதிரி நாடுகள் இந்திய எல்லையை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அசைக்க முடியாத ராணுவ வலிமையை வழங்கும். இது ஒருபுறம் என்றால் இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா இன்று உலக நாடுகளுக்கே அதிநவீன ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் வல்லரசாக உருவெடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.